ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. தாத்தான்னு சொல்லுதியா இல்லன்னா அப்பான்னு சொல்லுதியா? உங்க அப்பா மட்டும் நீ பேசியதை கேட்டாருன்னு வச்சுக்கா, நீ என்ன சொன்னாலும் அப்பான்னு தான் சொல்லியா அப்பான்னு தான் சொல்லியான்னு சொல்லிடுவாரு. அம்மா நிலன், மக்களே பாட்டிட்ட வாங்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஒரே அழுகையா இருந்து அழுகை அமத்தியாச்சா? வா போமா. இல்ல இப்பதான் அழுக அமர்ந்து இருக்கான், அதனாலதான் கேட்க பிள்ளை கொண்டான். என்ன அழுக அழுதுட்டான் பிள்ளை, எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளே இருக்கிறதுனாலதான் அழுறது. ஆமா அவன் பசிச்சு அழல, ரூமுக்குள்ளே இருக்கிறதுனாலதான் அழுதான். பிள்ளை கொண்டான். எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளே இப்படி அடைஞ்சிருக்கிறதுக்கு 4 பேருக்கு மூஞ்ச பார்த்து எடுத்து இருந்தாதானே பிள்ளை நல்லா சிரிச்சு ஆரோக்கியமா இருப்பான். பிள்ளை கொண்டான். பாத்து நிலனே என்ன பண்ணுதியா? வெளியே போமா. இது என்ன ஜென்மம்? இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே கிடந்தான், தூக்கத்துக்கு யாரும் இல்ல. இப்பதான் எல்லோரும் அழுக அமர்ந்து கொஞ்சம் அவனை கொஞ்சலான்னு பார்த்தா தூக்கிட்டு போயிட்டாவன். எப்பெல்லாம் அழாம சிரிச்சுக்கிட்டு இருக்கானோ, நானும் கொஞ்சம் ஃப்ரீயா தானே இருக்கேன், அவனுக்கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுவோம் கொஞ்சலான்னு பார்க்கும்போது தூக்கிட்டு போயிருவாவ. அது எப்படி 4 பேருக்கு மூஞ்சி பார்த்து எடுத்து இருந்தாதான் ஆரோக்கியமா இருப்பானா? வீட்டுக்கு பிள்ளை பாக்கிறதுக்கு யாராவது வந்தா பிள்ளை அவைய கையிலே குடிக்கிறது இல்ல, எல்லாருக்கு கையிலயும் பிள்ளை கொடுக்கப்படாது அப்படி இப்படின்னு 78 காரணத்தை சொல்லுவாவ. குழந்தை எல்லாத்தவையும் யாராவது வந்தாவல்னா அவைய கையிலே பிள்ளைய கொடுக்க மாட்டாவ. இவே 4 பேருக்கு மூஞ்ச காட்டி கொடுக்கறதுக்கு வெளியே போறாவலாம். பா எப்படிதான் மாமா இந்த பொம்பளைக்கு கூட குப்பை கொட்டினாரோ. வந்த உடனே காலை சுத்த ஆரம்பிச்சிட்டியா? என்ன ஒரே சாலியா வரான், ரொம்ப ஆனந்தமா வரானே. அட ரோஸ். சொல்லுங்க. என்ன ஒரே சாலியா வர? ரொம்ப ஆனந்தமா இருக்கேல, அதான் ஜாலியா வரேன். என்ன ரோஸ், வீட்டு காவலுக்கு விட்டுக்கு போல இப்படி வாசலே காவலுக்கு நிக்குதியா? என்ன வெல்கம் பண்றதுக்கு தானே? ஆமா உன்னைய வெல்கம் பண்ணியாவ. வெல்கம் இப்பதான் உன் அத்தைக்காரி வந்துகிட்டு போறா, அவளை வழி அனுப்பதுக்கு வெளியே வந்தேன். அதே நேரத்துல நீ வண்டி எடுத்துக்கிட்டு உள்ள வர. எந்த அத்தை? அதான் அரக்காணிக்கு அம்மக்காரி. ஓ அம்மா, அவ எதுக்கு வந்தாவ? அவசரமா அவ மோளுக்கு சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருக்காளாம். அப்படியா? நீ பாக்கலையோ? உள்ள வரும்போதானே வெளியே போயிருப்பா. இல்ல ரோஸ், நான் பாக்கல. அவியலாம் பாத்துருந்தா உடனே கேட்டுப்பாவ, அடுத்த கல்யாணம் மாப்பிள்ள நீ தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஆமா அவிய பொண்ணுக்கு சம்பந்தம் பார்க்காவ, சரி அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாவ. ரோஸ் உங்களுக்கு தான் கேக்கேன், அவிய மோளுக்கு சம்பந்தம் பாக்கிறதுக்கா நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு போனதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல இங்க யாரையோ பாக்கிறதுக்கு வந்தாளாம். அப்படியே என்னையும் அப்பனையும் அது பிறகு உன் தாத்தனையும் பாத்துக்கிட்டு போலான்னு வந்தா. கேட்டியா? பிள்ளை அட்டகாசமா இருக்கா கேட்டியா? ரைட்டு. ஆமா எந்த பிள்ளை அட்டகாசமா இருக்கா? அதான் அரக்காணி. அச்சனு கூட ஒரு நாள் சொல்லியிருந்தானே, நீ அம்பது பாடத்தையும் பாஸ் பண்ணலனா அந்த அரக்காணி பிள்ளை தான் உனக்கு கட்டி வைக்கதா சொன்னானே. அதான் அட்டகாசமா இருக்கா கேட்டியா? அவள வந்தாளா? அவ வரையலாம், அவ அம்மக்காரி மட்டும் தான் வந்தா. அது பிறகு அட்டகாசம் சொல்லுதியா? நீ போன்ல படம் பிடிச்சு வச்சிருந்தா, போன்ல இருந்த படத்தை தான் என்கிட்ட காட்டினா. பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கா பாத்துக்கா. இவ்வளவு அழகான பிள்ளைய வச்சுக்கிட்டு மாப்பிள்ள பாக்கிறதுக்கு ஊரா அலைஞ்சுக்கிட்டு தெரியா? யாரு அந்த அரக்காணியா? அட்டகாசமா? அட்டகாசம்னா வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அதான் அந்த ஜடம் மேல் நோக்கி பறக்குமே, அதுதானே? அது நீ பல வரியத்துக்கு முன்ன பார்த்தது. இப்ப அவ்வளவு அம்சமா இருக்கா கேட்டியா? அந்த பிள்ளைய ஓடதுக்கு எனக்கு மனசே இல்ல, உனக்கே கெட்டி வச்சிடலான்னு கூட எனக்கு தோணுச்சு. ஆனா ஏற்கனவே நான் அந்த தனு பிள்ளைய தான் உனக்கு பாத்திருக்கேன். இதுல அரக்காணி நீ வேற ஒண்ணு பாத்திருக்க. பேசாம ஒண்ணு பண்ணி 3 பிள்ளையும் கட்டுட்டா உன் கால முடிச்சு அடுப்புல வைப்பேன். உன் அப்பா செஞ்சது காணாது கண்டியா? எங்க பாரு பிள்ளை அழகு போல இருக்கா. நீ பார்த்த பிள்ளையும் வேண்டாம், நான் உனக்குன்னு பார்த்த பிள்ளையும் வேண்டாம். பேசாம அப்பனு கிட்ட சொல்லி உன் அத்தைக்காரி கிட்ட போய் பேசுறதுக்கு சொல்லேன். நீ மாப்பிள்ளைன்னு சொன்னா அவ கண்ணை மூடிக்கிட்டு சம்மதிச்சிருவான். யாரு அத்தையா? உன் அத்தை பெத்த மோவா கண்ணை மூடிக்கிட்டு சம்மதிச்சிருவானு. ரோஸ் அரக்காணியா? அவள வாய் நிறைய வெத்தலை பாக்கியும் போட்டுக்கிட்டு. அப்ப இந்த வாரிசு படத்துல ராஸ்மிகா வருவா கண்டியா? தளபதி அவ சைட் அடிக்கச்சுல கண்ணா பின்னான் தான் இருந்தா. அது பிறவைக்கு பல வரையும் கழிச்சு அந்த பிள்ளை நம்ம தளபதி பாக்கச்சுல எவ்வளவு அழகு போல இருந்தா. அதே போலதான் நம்ம அரக்காணியும் எத்தனை பாக்க ஒண்ணுமே போட மாட்டாளா. இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்னு வச்சுக்கா, உன் அப்பங்காரனு கிட்ட சொல்லி அந்த பிள்ளையே பேசி முடிச்சிருவோம். நீ என்ன சொல்லிய? ரோஸ் அவ எவ்வளவு பெரிய பியூட்டியா இருந்தாலும் சரி, என் முட்டை கலக்கிக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஏன்னா என் முட்டை கலக்கி என் இதயத்துல இருக்கா. என் இதயத்தை என்னால நோகடிக்க முடியுமா? அவியல்கிட்ட வேண்டான்னு சொல்லிருங்க. நீதான் மாப்பிள்ளையா வேணான்னு அவங்க தவங்க
அவ சும்மா பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தான். நான் தான் பிள்ளை போட்டோல பாத்துக்கிட்டு அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதான் அவளுக்கிட்ட ஒண்ணு கேட்கல, உனக்கிட்ட தான் கேட்டேன். அந்த பிள்ளைக்கு அழகுக்கு நீ நானும் மாப்பிள்ளை எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வருவாவ. வரட்டும். ஆனா இப்ப என்னத்துக்கு இவ்வளவு அவசரமா அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்கா? என்ன காரணம் தான் தெரியல. கேட்டியா? நானும் நூந்து கேட்டு பார்த்தேன். இது ஏன் இப்படி மொவளுக்கு அவசரமா சம்பந்தம் பாக்க? கொஞ்சம் போறே, நல்ல ஒரு மாப்பிள்ளையா நம்ம அர்ச்சனை பாப்பான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கேட்க மாட்டாளே. என்னமோ ஒரு மாசத்துல ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுத்துறானுமா. அதான் என்ன ஒரு மாசம் தெரியல. இது ஜோசி என்னத்தையாவது பாத்தியா? அதுல பல பேர் பலத சொல்வாவ. அவனு சொல்லியது மாதிரி எல்லாம் பிள்ளைக்கு வாழ்க்கையை கெடுத்து விடாத. சொன்னதுக்கு பிறகு கேட்கலையே. இல்ல என்னமோ ஒரு மாசத்துல அவளை இவனுக்கு கையில பிடிச்சு கொடுத்துறானு ஒரே பிடியா நிக்கா. ஆனா என் பியாத்தி கல்யாணம் வேண்டான்னு சொல்லியாலாமே. ஓஹோ, அப்பனா ரோஸ் இது ஜோசியமா இல்ல ஜாதகமா இல்ல? போறவ என்னத்துக்காக இப்படி ஒரு மாசத்துல ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கியா? பாட்டி, அதுலதான் நான் கை தேர்ந்தவன். கை தேர்ந்தவனா? அவ்வளவுக்கெல்லாம் போதுங்க. இது கண்டிப்பா அதுதான். எது? பாட்டி, உங்க பியாத்திக்கு வந்திருக்கிறது இல்தக்கா சையா. இல்ல போல. அந்த பிள்ளை பாவம் அப்பாவி போல மூஞ்சி இருக்குதே. பாட்டி, இப்ப யார வேணாலும் நம்பலாம், இந்த அப்பாவி மாதிரி இருக்கவில தான் நம்ப முடியாது. நீங்க வேணா பாத்துக்கிடுங்க, அந்த பிள்ளை யாரையோ காதலிக்குது. அது தெரிஞ்சுதான் அத்தை இவ்வளவு சொன்னா அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ள பாக்குது. போல, அது கிராமத்துல வளர்ந்த பிள்ளை. காதலி கத்தரிக்காய் இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு சுத்தமா பிடிக்காது. அட ரோசன், நீங்க சொல்லி எதுலயே தெரியுது. இவ ஒரே மாசத்துல கல்யாணம்னு ஏதாவது மாப்பிள்ளைய கூட்டிகிட்டு வரப்பை அவ ஓடினாலும் ஓடிட போறான். இதுல எல்லாம் நான் காதல் மன்னன் ஆகும். அதான் அவ அருக்காணி இன்ஸ்டாகிராம்ல எனக்கு ஒரு தடவை ஃபாலோ கொடுத்திருந்தான். பேசி பாப்போம், பையன் யாரு எந்த ஊர்னு நம்ம விசாரிப்போம். அத்தைக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா இருக்கோம். அதுவும் ரெண்டா எடக்கு மடக்கா ஏதாவது செஞ்சு முடிக்கிறதுக்கு முந்தி நம்ம இடையில புகுந்து சேர்த்து வச்சிருவோம். இல்ல உன் காதல சேர்த்து வைக்கிறதுக்கு 10 பேர் தேவைப்படும் போல இருக்கு. ரோசா, என்ன யாருன்னு நினைச்சியா? நான் காதல் மன்னன். ஆமா, நீதான் பீத்திக்கிட்டு தெரியணும். அந்த பிள்ளை சம்பந்தமா என்னத்தையும் ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. அது வீட்டுல உள்ளதைய யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ரூம பூட்டி போட்டு சாவியை கையிலேயே கொண்டு தெரிய. இப்படி சீக்கிரட்டா எல்லாத்தையும் டீல் பண்ணச்சிலே தெரியுது. பொண்ணு ஏதோ பெரிய வீட்டு பிள்ளை, வீட்டுல சம்மதிக்க மாட்டாவ போல. நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கே பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கதவை போட்டு சாவியை கொண்டு தெரிய. இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சொல்லேன். உன் காதல சேர்த்து வைக்கிறதுக்கே 10-15 பேர் வேணும். நீ அவ காதல சேர்த்து வைக்க போறியா? ஆனா இந்த ரோஸ் மட்டும் படிச்சு பறிச்சு எழுதி இருந்து யாருக்கு தெரியும்? நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கே நம்ம ரோஸ் தான் கலெக்டரா இருந்திருக்க இந்நேரத்துக்கு. ஒன்னுக்கார எனக்கு இப்படி துக்கமா இருக்கா? ஆமா பாட்டி, நானும் பைக்ல இருந்து வர சமயமே பார்த்தேன். அண்ணி அங்க ஒத்தையில இருக்காவ. ஏன் அம்மா ஏதாவது திட்டினாவளா? உன் அம்மக்காரி வியானு பிறக்கிறதுக்கு முந்தி கொடுமை எல்லாம் படுத்திக்கிட்டு இருந்தா. அப்பயே இப்படி ஒதுங்கி போய் அழாதவா? பிள்ளை பிறந்ததுக்கு பிறகு அழ போறா. யார பின்ன என்னத்துக்கு இப்படி சோகமா இருக்காவ? சரிவா போய் கேப்போம். ஒரு வேளை அவளும் அருக்காணி உனக்கு பேசி முடிக்கலாங்கிற முடிவுல தான் இருக்காளோ என்னமோ. ஆனா ஒண்ணு இல்லமாக்கா, அவ மட்டும் உனக்கு கிடைச்சிட்டான்னு வச்சுக்கா, இந்த உலகமே உன் கையில இருக்க மாதிரி தோண பாத்துக்கா. அவ்வளவு அழகு. வாங்க, அன்னிக்கிட்ட ஏன் இப்படி இருக்குதான்னு கேப்போம். பாவம் அப்பல இருந்து ஒரு மாதிரி இருக்காவ. ஜெய்சன் வா. இந்த பயலுக்கு அருக்காணி செட் ஆவாளா இல்ல அந்த தனுப்புல செட் ஆவாளா? ரெண்டுல ஒண்ணு. அது யாரு? ஜனனி ஒரு மாதிரியா இருக்குதியா? ஆமா, இந்த அர்ஜுனுக்கு மனைவிக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்ல பாட்டி, நீ ஒண்ணு இல்லன்னு சொல்லியதுலயே என்னென்னமோ இருக்கேன். பிள்ளை போய் அழுதுகிட்டு இருந்தான், பசிச்சு அழுதுருப்பான். அவனுக்கு பசி ஆத்தி அழகி அமர்த்துறதுக்கு பிறவைக்கு உன் மாமியாக்காரி தூக்கிக்கிட்டு போயிருப்பான். இதானே கதை? அது எப்போ அது பண்ணியதானே. நான் சும்மா தான் பாட்டி இருக்கேன். அண்ணி இததான் சொல்லுவாவ, செக்ல ஆட்டுன சுத்தமான உருட்டுன்னு. டேய், என் கவலை உனக்கு புரியாது. சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. பரவாயில்ல, நீ எடுத்து விடுங்க, நம்புறேன். நீ நம்ப மாட்டடா அக்கா, நான் நம்ப சொல்லு. அந்த தகரத்தை போட்டு தள்ளிட்டியா? அப்படியே நீ போட்டு தள்ளினாலா பயப்படாத, உனக்காண்டி நான் செயலுக்கு போறேன். ஐயோ பாட்டி சும்மா இருங்க, அப்படியெல்லாம் இல்ல. அண்ணி வேற என்ன? டேய், உங்க அம்மாவை தான் கொன்னுப்பிட்டியான்னு கேட்காத, நீ வேற என்னன்னு கேட்க. அத விடுங்க. என்ன நீ சோகமா இருக்குதியா? நல்லாவே இல்ல. என்ன விஷயம் சொல்லுங்க. சொன்னாலும் நம்ப மாட்டடா. அண்ணி நீங்க சொல்லி நான் ஏதாவது நம்பாம இருந்திருக்கனா? நம்புறேன், சொல்லுங்க. நீ நம்புவனு நான் எப்படி நம்பதுக்கு? அண்ணி முத விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்க அண்ணன் இருக்காருல? ஆமா இருக்கான். உங்க அண்ணன் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காரு. அதானே, இப்ப எதுக்கு இந்த மாநாடுன்னு நினைச்சேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டாயல? தொடர்புல இருக்கனா இல்ல? என்னென்ன உருட்டுறான்னு எனக்கு கேட்கணும். இவன் வேற அப்படியே வாய பொழக்கிறான். இவன் சொல்றத அப்படியே நம்பிடுவான் போல இருக்கு. அண்ணி நீங்க சொல்லியது என்னால நம்பவே முடியல. என்னால இருந்தாண்டா நம்ப முடியல. நான் இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கேன்னு எனக்கே தெரியாது. உன் அண்ணி சொல்லிதாண்டா எனக்கே தெரியுது. அண்ணி நீங்க சொல்லியதான் நான் நம்ப மாட்டேன். என்னால நம்ப முடியல. அப்ப அண்ணி நான் சொல்லியதை நம்ப மாட்டியா? நிஜமாலுமே உங்க அண்ணன் இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காரு. தொடர்புல இருக்காருன்னா இங்க பாருங்க அண்ணி, நீங்க எதை பத்தி வேணாலும் தப்பா பேசுங்க. ஆனா என் அண்ணனை பத்தி மட்டும் ஒரு வார்த்தை தப்பா பேசினா
அது பிறவைக்கு நடக்கதே வேற பாத்துக்கிடுங்க. டேய் நான் சொல்லியதெல்லாம் உண்மை. நீ வண்ண பாரு, என்னமோ கொஞ்ச நாளையில என்னைய அடிச்சு துரத்திக்கிட்டு அவளை வீட்டை கூட்டிட்டு வர போறாரு. என்ன அது பிறவைக்கு அவதான் உன் அண்ணி. மவளை ஊரை கூட்டி வச்ச கேவலப்படுத்த. நீ ரூம்க்கு வாடி, வச்சுக்கிறேன். அது பறவைக்கு நானும் அவங்க பெரியம்மா மாதிரி அப்படியே பேச்சு யார வேண்டியதான். பெரியம்மாவா? அது யாருமா? கவனுக்கு அம்மா அர்ஜுனுக்கு சித்தினா, அர்ஜுனுக்கு அம்மா கவனுக்கு யாரு? பெரியம்மா தானே. எப்ப இவளால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? பெரியம்மாவா? பாட்டி பெரியம்மா தானே. கவனுக்கு அம்மா அர்ஜுனுக்கு சித்தி, அப்பனா அர்ஜுனுக்கு அம்மா இவளுக்கு பெரியம்மா தானே வரான். ஆமாமா, தங்கம்மா கிரேசியா அக்கா தங்கச்சி தான். பாட்டி என்னமோ கொஞ்ச நாளையில என்னை அடிச்சு துரத்திட்டு அந்த பிள்ளைய அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு தான் போறாரு. அண்ணி அண்ணன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்ல. அட போவியா, நீ நினைக்க மாதிரி எல்லாம் இல்லடா அந்த ஆளு. யோசிச்சு பாரு கவினு, என்னைய அடிச்சு வீட்டை விட்டு துரத்துனதுக்கு பிறவைக்கு உனக்கு உங்க அம்மாக்கு கேரக்டர்லயே ஒரு அண்ணி வருவாவ. அண்ணி நான் சொல்லதெல்லாம் உண்மைடா. கவினு, நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணேன்? என்னைய ஒதுக்கி வச்சுட்டு யாருக்கு பரத்தாலேயோ போயிட்டு இருக்காரு. பாட்டி நீங்களே சொல்லுங்க, நான் மூக்கு மூலியமா நல்லா தானே இருக்கேன். உனக்கு நடி ராஜாத்தி அம்சமா தானே இருக்க. அது பிறவைக்கு அந்த மனுஷரு யாரோ ஒரு பொண்ணுக்கு கூட தொடர்புல இருக்காரு. மக்கா அச்சனை அப்படியெல்லாம் செய்ய ஆள் இல்ல கேட்டியா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்துச்சு பாட்டி, அதனாலதான் நான் அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேனா? நான் இல்லாத 6 மாசத்துல என்னைய தூக்கி போட்டுக்கிட்டு யாரோ ஒரு உறவை தேடி போயிருக்காரு. நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணேன்? அண்ணி பெரிய தப்பெல்லாம் இல்ல, ஆனா அதுக்கு மேல பெரிய தப்பு தான். இல்ல அண்ணனை விட்டுக்கிட்டு பிள்ளைய தூக்கிட்டு போனிய பத்தியெல்லாம் அத சொல்ல. ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு எந்த பொண்ணு அவ அம்மா வீட்டுல போய் நிக்க மாட்டாவளா? அம்மா வீடா? எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுல போய் தங்குவாவ. நான் ஒரு சேஞ்சுக்கு கனடால போய் தங்கினேன். இவ்வளவுதானே, இது என்ன கொலை குத்தமா? ஆமாமா, கனடால தானே இவளுக்கு அப்பா வீடு இருக்கு. அதனால அம்மா வீட்டுல போய் தங்கிட்டு வந்ததோனா குத்தம் இல்ல. என்னென்ன பேச்சு பேசியா பாருங்களேன். மவளை கூட்டுக்கு ஆளா சாக்கா. சேரு நிலம் இறந்து போனதுக்கு பிறவைக்கு எல்லாரும் அர்ஜுன வற்புறுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சியா? நீங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தானே இப்ப கழுத்துல தொங்குற நிலைமையில இருக்கு. தியா அப்படி ஒண்ணு தப்பான முடிவெடுத்துறாத. நான் எதுக்கு தப்பான முடிவெடுக்க போறேன்? தப்பு செஞ்சவர் அவரை வேணா தொங்க விடுவானே தவிர நான் எதுக்கு தொங்கணும்? ஏண்டி நான் என் பாட்டுக்கு தானடி இருக்கேன். என்னமோ இவளுக்கு கையோ பிடிச்சி எடுத்த மாதிரியே பேச. அண்ணி எங்கேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்க. அது ஒண்ணும் இல்ல, நான் கரெக்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பப்ப யாரு கூடலயே போன்ல பேசியாரு. என்ன இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்கா? வீட்ல யாரும் இல்லையா? என்னம்மா இல்லம்மா அப்படின்னு எல்லாம் பேசாருடா. அண்ணி நிஜமாவா? கவின உள்ளதான் சொல்லேன். இப்ப என் கவலை எல்லாம் என்ன தெரியுமா? அண்ணி யோசிச்சு பாரு, என்னமோ கொஞ்ச நாளையில என்னைய கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிக்கிட்டு உங்க பெரியமாக்கு நடந்த அதே கொடுமை தான் எனக்கு நடக்கும். உங்க அம்மா இந்த வீட்டுல எப்படி ராணி மாதிரி வாழ வந்தாவளோ அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அர்ஜுன கூட்டிக்கிட்டு வருவாரு. அப்ப ஓ நிலைமைய நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. யார் நிலைமையா? ஆமா, உங்க அம்மா மாதிரியே உனக்கு ஒரு அண்ணி வந்துட்டா யாரும் உன்ன நல்லா பாத்துப்பா, யாரும் உனக்கு எல்லா விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவா. எல்லாம் யோசிச்சு பாக்கச்சுல ஒன்னு நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருந்து. அண்ணி என் மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறையா? உங்க வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்காம இப்ப கூட என்னைய பத்தி யோசிக்குதியா பாத்தியலாம்? அண்ணி நீங்க சொல்லதெல்லாம் உண்மை கவினே. முந்தியெல்லாம் உங்க அண்ணனுக்கு போன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். என்னோட பிங்கர் பிரிண்ட் வரைக்கும் அவருக்கு போன்ல இருக்கான். ஆனா இப்ப என் பிங்கர் பிரிண்ட் கூட இல்ல. யாரு கூட பேசியிருக்காரு என்ன யாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பயாவது போன்ல தேடி பாக்கலான்னு பார்த்தா போன தலகாணி கடியில வச்சுக்கிட்டு அந்த ஆளு உறங்கியாரு. ஓ அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் வேற பாத்தியா? அவளை கூட்டுக்கு ஆளா சேக்க ஆளு. பாட்டி எப்படியும் கிரேசியத்தைக்கு நிலைமைதான் எனக்கு நிலைமையும். மக்கா நீ ஒண்ணு வருத்தப்படாத. அவன் அப்பன மாதிரி எல்லாம் இன்னொரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வர மாட்டான். அப்படியே கூட்டிக்கிட்டு வந்தாலும் நாங்க எல்லாம் அவளை உள்ள விட்டுருவோமா? ஒரு தகரத்துக்கு ஏன் உள்ள விட்டோம் அப்படின்னா உன் மாமியாருக்காரி அதுக்கு முன்னே இறந்து போயிட்டா. சரி இனிமே என்ன செய்யுது, நம்ம அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் இப்படி போயிட்டேன். அவன் அமைச்சுக்கிட்டதாவது நல்லதா இருக்கட்டும் சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டான். அது போல எல்லாம் உன் புருஷன் எவ்வளையாவது கூட்டிக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கான், அவளை நாங்க உள்ள விட மாட்டோம். நீ கவலையே படாத. ஒரு பொண்ணு 5 நிமிஷம் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சா போதும், அவ சொல்லதான் உண்மைன்னு இந்த ஊர் உலகமே நம்பிடான். அண்ணி நல்ல குழந்தண்டா, இத்தனை வருஷமா என்ன பாத்துக்கிட்டு இருக்க. அவ என்ன பத்தி சொன்னதா அப்படியே கண்ணை மூடிட்டு நம்பிட்டேன். அண்ணே யார் அந்த பொண்ணு? அண்ணன் எனக்கு முக்கியம்தான், ஆனா உங்களுக்கு துரோகம் பண்ணியதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் போய் கேட்கட்டா? டேய் ஒரு கிரைம் நடக்குதுன்னா மொத விக்டிம் யாருன்னு கண்டுபிடிப்பாவ. அது பிறவைக்குதான் அக்யூஸ்ட் யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆளுமே அவருக்கு ஒரு போன் வருது. இவர மாமா மாடு போட்டு பேசியாரு. மாமாவா? டேய் மா என்னம்மா இல்லம்மா சாப்பிட்டியாமா இப்ப வாமா வீட்டுல யாரும் இல்லையாமான்னு கேட்காரு.
ஒரு பொண்ணு கிட்ட வீட்ல யாரும் இல்லையாமான்னு இவர் எதுக்கு கேட்கணும்? இது நியாயமான கேள்விதான். அவளுக்கே பிரெயின் இல்ல, இதுல அவ கூட சேர்ந்து இதுங்க ரெண்ட வேற. அனி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. டச்ல இருக்கானா கண்டிப்பா அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு போவான். ஆமாமா, கண்டிப்பா அப்பப்பா பாத்துக்கிட்டு தான் வராரு. ஏண்டி என் பொண்டாட்டி நீ என் கூடவே இருக்க, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கே எனக்கு நேரம் இல்ல, இதுல இன்னொருத்தி வேறையா? நீங்க 3 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன நடத்துதியான்னு எனக்கு பாக்கணும். இங்க பாரு, எப்படியே காலமையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவரு வீட்டுல இல்ல. சில நேரம் சாயந்தரம் என்ன பொட்டிக்ல இருந்து வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கே வராரு. இந்த இடப்பட நேரத்துல எப்ப வேணாலும் அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு அவர் போலாம். காத்திருந்து கொக்கு மீன் பிடிச்ச மாதிரி பிடிக்கணும். அவ்வளவுதானே அண்ணி. எங்க போறான், யார பாக்க போறான், யார் கூட தொடர்புல இருக்கான், எல்லாத்தையும் நம்ம 2 நாளையில நான் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட புட்டு புட்டுன்னு வைக்கேன். புட்டு புட்டு நான் வைக்கேன் மவனே, உனக்கு இருக்குடா. 3 பேரை கூட்டு சேர்ந்து என் கேரக்டரை பத்தியா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதியா? அவ கூட சேர்ந்து நீயே எனக்கு எதிராவா பேசிக்கிட்டு இருக்க? 3 பேரையும் எப்படி சுத்தல விடுறேன்னு மட்டும் பாரு. ஐராம், 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 அழாத ஐராம், அப்பா தானே வந்திருக்கேன். ஐராம், ஏன் ஐராம், அப்பா பாக்குறது கூட உனக்கு பிடிக்கலையா? முந்தியெல்லாம் நான் உன்னை கண்டுக்கிடவே மாட்டேன், உன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டு தள்ளி இருப்பேன். அப்ப எல்லாம் அப்பா அப்பான்னு என்னை சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருப்பேன். இப்போ உனக்காண்டி என் குடியே நான் நிப்பாட்டிட்டேன் ஐராம், நான் குடிக்கதே நிறுத்திட்டேன். இப்ப நான் அப்ப நீ எனக்கிட்ட இருந்து ஆசைப்பட்ட எல்லா பாசத்தையும் தரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா யாரா நீ அப்பாவை பார்த்து பயப்படுற? உன் அம்மா உயிரை என்னால காப்பாத்த முடியல, அதையே என்னால தாங்கிக்க முடியல. ஆனா ஐரா, அதை விட என் குழந்தை நீ என்னை பார்த்து பயப்படும் போதுதான் நான் தோத்து போயிட்டேன் ஐரா. ஐரா, என் மூஞ்சு கூட பார்க்க மாட்டியா? அப்பா இத்தனை நாளும் செஞ்சது தப்புதான், ஆனா இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நான் நடந்துப்பேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை பைக்ல உட்கார வச்சு கூட்டிகிட்டு போறேன். நீ ஆசைப்படுற மாதிரியே உன்னை தூக்குறேன். நீ ஆசைப்படுற மாதிரியே நீ என் கூட தூங்கலாம், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா நீ அப்பாவை பார்த்து இப்படி பயப்படாத. ஏதோ குடிச்சிட்டு புத்திக்கிட்டு போய் அப்படி நடந்துக்கிட்டேன். அப்பா ஒரு தடவை மன்னிக்க மாட்டியாடா? என்ன ஜெயரா, கீழே விழுந்துட்டியா? ஐராம், நான் தான் மன்னிப்பு கேட்கலாம், அப்பாக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா? சார் எந்திரிங்க சார், அவதான் பயப்படுறாள். அத்தா ஏன் இதுல உட்காந்துருக்காரு? அப்போ ஐரா, நீ அப்பாவை மன்னிக்கவே மாட்டியா? நான் குடிச்சுக்கிட்டு கிடந்தா கூட அப்பா சாப்பிட்டாவலான்னு கேப்ப இல்ல ஐரா. ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற? நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் நான் உன்னை விட்டு தூரமா இருந்தேன். என்னால உனக்கு எந்த ஆபத்தை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நான் விலகி இருந்தேன் ஐரா. ஆனா நீ இப்படி என்ன பார்த்து பயப்படும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல ஐரா. உன் அப்பா ஒரு டாக்டர், ஆனா ஐரா உனக்கு தெரியுமா, உன் அப்பாவால ஹாஸ்பிட்டல்ல உடம்புக்கு முடியாம ஏதாவது குழந்தைங்க வந்தா கூட பயமுறுத்த தெரியாது. அந்த குழந்தைங்க டாக்டருங்கன்னு சொல்லிட்டு உன் அப்பாவை பார்த்து பயந்தாலே என் வேலை அந்த பயத்தை போக்குறதா தான் இருக்கும். நீ ஏன் பொண்ணு ஐரா, நீ என்னை பார்த்து பயப்படும் போது சத்தியமா அப்பாவால தாங்கிக்க முடியலடா. சார் எந்திரிங்க சார், அவதான் அழுதுகிட்டே இருக்காளா? ஐராம் நீ வா. சரி ஐராம், அழாத. பாத்தியலா சார், எந்த அளவுக்கு அவங்கள பார்த்து பயப்படுறான்னு பாருங்க. இதுல மறுபடியும் அப்பாவை பார்த்து பயப்படாத. நீ ஆசைப்பட்டதெல்லாம் அப்பா செய்யலாம் உனக்கு. இப்படி என்ன சொன்னாலும் அவ பயத்தை உங்களால போக்க முடியாது. சாரு, என்னால ஐரா என்ன பார்த்து பயப்படுறத பார்த்து ரசிக்க முடியாது. ஏன்னா அவ ஏன் பொண்ணு சாரு. சார் புரியுது சார், அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு என்ன பார்த்து இனிமே நீ பயப்படாத. நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்யலாம். நீ ஆசைப்பட்ட பாசத்தை நான் உனக்கு தரலான்னு அவளுக்கிட்ட சொன்னியல்னா அவளுக்கு புரியுமா? உங்ககிட்ட ஆசையா துணியை காட்டுறதுக்கு வந்திருக்கான், போர்ஸா பிடிச்சு தள்ளி விட்டுருக்குதியா. உங்களை பார்த்தாலே பயப்படுறான். அப்போ சாரு, இனிமே ஐரா என்ன பார்க்கும் போதெல்லாம் பயப்படதான் செய்வாளா? அப்பான்னு கூப்பிட மாட்டாளா? சார் அவளை தள்ளி விட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய், வழக்கமா சின்ன குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல்னாலே பயம். நீங்க பாத்தியால ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ என்ன கேட்டானு? சாரு நம்ம வீட்டுக்கு போமான்னு தான் கேட்டுட்டு இருந்தா. உங்ககிட்ட ஆசையா துணியை காட்ட வந்திருக்கா. நீங்க தள்ளி விட்டுருக்கீங்க சார். அவ்வளவு சொன்னா இந்த காயம் ஆறாது சார். சாரு, நீ பேசினா கண்டிப்பா அவளுக்கு புரியும். ஏன்னா நீ சொன்ன அவ கேப்பா. அதான் ஐராக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும். சாரு சொல்லலைன்னா என்ன, நான் சொல்லேன்.
அப்பா ரொம்ப நல்லவரு, அப்பாவை பார்த்து பயப்படாத நான் சொல்றேன் சார். நான் சொன்ன ஐரா கேப்பான். சாரு, நீ சொன்னாதான் ஐரா கேப்பா. என்னால சொல்ல முடியாது சார். நான் தான் அப்பயே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. 2 நாள் அவ உங்களை கண்டுக்காம இருக்கதே உங்களால தாங்க முடியல. எத்தனை வருஷமா உங்க பரத்தாலே அவ வந்துகிட்டு இருக்கா. உங்ககிட்ட அவ பெருசா ஒன்னும் ஆசைப்படல சார். சும்மா அர்ஜுனன மாதிரி பைக்ல போகும்போது ஒரு ரவுண்டு கூட்டு போறது, அது பிறவைக்கு தூக்குங்கன்னு சொன்னா தூக்குறது, உங்க கூட தூங்குறதுக்கு ஆசைப்படுறா, உங்க கூட தூங்க வைக்கிறது, கொஞ்ச நேரம் அவ கூட இருந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது. குழந்தை இவ்வளவுதானே சார் ஆசைப்பட்டா. இவ்வளவு நாள் அவங்க பிறத்தாலே வந்ததுக்கு பிறவைக்கும் இதெல்லாம் உங்களால கொடுக்க முடியல. ஆனா 2 நாளையில குழந்தை நீங்க நினைச்ச மாதிரி மாறினான்னு நினைக்கிறியா? இவ்வளவு வளர்ந்துருக்க டாக்டர் உங்களாலேயே அவ ஆசைப்பட்டதை கொடுக்க முடியல சனானு. அவ மட்டும் எப்படி சார் நீங்க கொடுத்த காயத்தை உடனே மறந்து உங்களை மறுபடியும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன்னு நினைக்கிறியா? அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார். எப்ப பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்கோ, இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பேன் இப்படின்னு அவளுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களை பார்த்து பயப்படதான் செய்வா. ஐராவை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கே இத்தனை வருஷம் தேவைப்பட்டிருக்க. நீங்க அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கியா? உங்க மேல இருக்க பயம் போகிறதுக்கு அவளுக்கு டைம் வேணாம். அந்த டைமை கொடுங்க சார். சாரு, இந்த உலகத்துல எந்த உறவும் கூடவே இருக்கும்போது மதிக்க தெரியாது சார். விட்டு விலகும் போதுதான் அதோட வலி தெரியும் போல. ஐரா உங்க பிறத்தாலே சுத்தி வரும்போது உங்களுக்கு எதுவும் தெரியல. எப்போ உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாலோ, எப்போ உங்களை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சாலோ, அதுக்கு பிறகுல இருந்துதான் நீங்க ஐராவை தேட ஆரம்பிச்சிருக்கியா. அதான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. சாரு விடுங்க. சாரு நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல. அவளுக்கு உங்களை விட ஐரா தான் முக்கியம். தெரியும், அதனாலதான் அவளுக்கிட்ட பேச சொல்லேன். அதான், ஆனா எனக்கு உங்களை தானே ரொம்ப பிடிக்கும். நான் ஐரா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். நீங்க ஒண்ணுத்துக்கு கவலைப்படாதுங்க. போங்காதான். சாரு, தயவு செஞ்சு போங்க சார். எல்லாம் உடனே மாறாது. உங்க செயல் மூலமா தான் உங்க பொண்ணா உங்ககிட்ட வர வைக்க முடியும். நீ ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு என்னமோ இப்பதான் எதையோ இழந்த மாதிரி இருக்க. சரி சாரு, நான் மேல போறேன். அம்மா ஜெய், நீ என்ன இந்த வீட்டு மகாராணியா? வேலைக்காரி தானே? அம்மா மாமாமா, நான் இந்த வீட்டுல வேலைக்காரி தான். அருண் மாப்பிள்ள அவருக்கு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காரு. நீ என்ன என்னமோ ஓ பிள்ளை மாதிரி பிள்ளை தூக்கி வச்சிருக்க. அவ பயந்தாலும் அவ பயத்தை போக்க வைக்கிறது மாப்பிள்ளைக்கு கடமை. அவருக்கு கடமை செம்மையா செய்யணும்னு அவர் ஆசைப்படியாரு. நீ என்ன இடையில புகுது பெரிய இவளாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ள அவருக்கு பிள்ளை கொஞ்சத்துக்கு வந்திருக்காரு. நீ வேலைக்கார நாய் என்னமோ ஓ பிள்ளை மாதிரி தூக்கி வச்சிருக்க. அவரு உனக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது என் பிள்ளை என்ன கூட பேசவே அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உன்னை காப்பாத்தி வீட்டுல எடுத்து சோறு போடியது வருண் மாப்பிள்ள. அந்த மனுஷர் ஒண்ணு கேக்காரு பிள்ளை பேச வைன்னு. பேச சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவேன். ஐயோ அப்படி இல்லம்மா. அவ வருண் சார பாக்க அழுதுகிட்டே இருக்கா. பயந்து கை கால்லாம் நடுங்குதுமா. இப்படியே பயந்தாலும் அவளுக்கு காய்ச்சல் ஏதாவது வந்துட போகுது. அது மட்டும் இல்லாம அவர் செஞ்சது பெரிய தப்புமா. பிள்ளை பிடிச்சு தள்ளி விட்டுருக்காரு. எப்படிமா அவளால உடனே அவர்கிட்ட போக முடியும்? வருண் சார் அவளுக்கு செஞ்சதை மறக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும்ல. கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாருன்னா அவ எல்லாத்தையும் மறந்துடுவா. அதை விட்டுட்டு ஒரே நாளையில அப்பா எல்லாத்தையும் மாத்திக்கிறேன் என்னை பார்த்து பயப்படாதன்னு சொன்னா எங்கம்மா? அவ குழந்தை எல்லாம் உன் குழந்தை இல்ல, வருண் மாப்பிள்ளைக்கு குழந்தை தானே. ஏன் மொவ சொல்லியா? அதான் ஐராக்கு என்னையும் பிடிக்கும். நான் வேணும்னு அவள்கிட்ட பேசியா அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு. இத்தனைக்கு என் மொவளுக்கு மாப்பிள்ளை கெடுதல் தான் செஞ்சிருக்காரு. ஆனா உன் விஷயத்துல மாப்பிள்ளை நல்லது செஞ்சிருக்காரு. அது பிறவிக்கு அந்த நல்ல மனுஷன் உனக்கிட்ட ஒண்ணு கேட்கானா? அது சரி சார் நான் பேசியன்னு சொல்லதுக்கு உன்னால முடியல. வாசி சாப்பாடு, வாசியில இடம், திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு போறதுக்குன்னு எல்லாம் வாசி. எல்லாம் ஏன் மாப்பிள்ளை தானே செய்யாரு. அந்த மனுஷர் வாயை திறந்து ஒரு உதவி கேட்காரு, அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உன்னால முடியாதா? இல்லம்மா, என்னால ஐராவை கஷ்டப்படுத்த முடியாது. அம்மா கொஞ்சம் சும்மா இருப்பியலா நீங்க? ஆமா ஏன்டா வா சும்மா இருன்னு. எப்படி அந்த மனுஷரு கேட்காரு? இது 2வது தடவை. எனக்காண்டி ஐரா கிட்ட பேச நீ சொன்ன கேப்பான்னு சொல்லியாருலாம். ஒரு பியாச்சு காண்டியாவது அப்பாவை பார்த்து பயப்படாத. அப்பாதான் உனக்கு எல்லாமே. வளர்றது வரைக்கும் உனக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்ய போறது அப்பாதான். அதனால அவரை பார்த்து பயப்படாதன்னு சொல்லதுக்கு என்னவா இவளுக்கு? நான் தான் சொல்றேன் இல்லம்மா, என்னால சொல்ல முடியாது. கொஞ்சம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா. எடி எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்பாத. உன் வாழ்க்கையை இழந்து நிக்க போற பாத்துக்கா. என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. போதாண்டி போறேன். நீ வாரவ போறவ எல்லாரையும் நம்பு. தலையிலே மிளகார கேட்டா பாரு. செல்லோல புத்தி இருக்கணும், இல்லனா புத்தி சொல்லி கொடுத்தாலாவது புரியணும். ஒன்னும் இல்லடா, வா சாப்பிட போலாம். சரு என்ன ஆகலையா? ஐராக்கு சாப்பாடு தானே கொடுக்க போறேன். ஆமா, அவளுக்கு பசிக்கும். நேரம் ஆயிட்டு பாத்தியலாம். தினமும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னமே சாப்பிட்டுருவா. தெரியும், 3/4 நாள் நான் தானே அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறேன். அப்ப எனக்கு தெரியாமலா இருக்கான். அவளுக்கு சாப்பாடு ஊட்டதுக்காண்டிதான் ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். பிள்ளை கொண்டா, நானே அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறேன். ஆனா போன் என்ன? அவ போன் கொடுத்தாதான் சாப்பிடுவா. சாப்பிட்ட நேரம் அவ செம்மையா சாப்பிட்டாண்டாமா.
போன் கொடுக்கலன்னா ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்பா. நீ ஐராவை கொடு. அகல்யா, என்ன அதெல்லாம் நான் பாத்துக்கலாம், நீ பிள்ளை கொண்டா. ஐரா வா. ஐரா, தோசை எப்படி இருக்கு? ஐரா உன்கிட்ட தான் கேட்கேன், ஏதாவது கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்லு, அப்படி இல்லைன்னா போனை பிடிக்கி வச்சிருவோம் பாத்துக்கான். தோசை எப்படி இருக்குன்னு கேட்டேன். அதை என் மூஞ்சி பார்த்து சொல்லலாம்ல. அதானே உன் கையில போன் கிடைச்சா போதுமே, அது பிறவைக்கு ஒண்ணும் வேண்டாம். ஐராம், நான் பேசியதை கொஞ்சம் கேக்குறியா? இல்லைன்னா போனை வாங்கிடுவேன். உங்க அப்பா ரொம்ப பாவம் இல்லையா? உன்கிட்ட பேசாட்டாலும் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்காரா? நீ பெரிய வண்டி கேட்டியனா உடனே வண்டி வாங்கி தருவாரு. நீ சைக்கிள் ஆசைப்பட்டியனா உடனே சைக்கிள் வாங்கி தருவாரு. உனக்கு நிறைய துணி எடுத்து தருவாரு. உனக்கு ஒரு குறை வச்சதில்ல உங்க அப்பா. அப்படிப்பட்ட அப்பாவை பார்த்து நீ பயப்படியது நல்லாவா இருக்கு? உனக்கு அம்மாவும் இல்ல, அப்பா தான் எல்லாமே. அப்பாவை பார்த்து நீ பயந்தியனா அது பிறவைக்கு அப்பா உனக்கு எதுவுமே செய்யாது. ஒரு துணி எடுத்து தராது, வண்டி வாங்கி தராது, எந்த விளையாட்டு பொருளும் வாங்கி தராது. குட்டி பிசாசு கரெக்டா பாயிண்ட் போடுது. சரிம்மா, நான் உன்ட்ட ஒண்ணுமே பேசல, நீ சாப்பிடு. ஐரா வாய் காட்டேன், போன் பாக்கிய மாதிரி ஆண் வாயும் காட்டேன். சாரு. சார். ஐரா எங்க? ஐரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அகல்யே தான் ஊட்டி விட்டுட்டு இருக்கா அவளை. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? இனிமே ஐராக்கு நீ ஊட்டி விட்டா போதும் தானே சொன்னேன். நீ அவளுக்கிட்ட சாப்பாடு ஊட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு நீ பாத்துட்டு நிக்க. போனே அவளுக்கு கொடுக்கப்படாதுன்னு சொல்லிருக்காத. அவ போனை கொடுத்து போனை பார்க்க வச்சு சாப்பிட வைக்க. எல்லாரும் நிமிந்து பாக்கலான்னு பாத்தியா? போன் அவளுக்கு கையில இருக்கும் போது யாரை கேட்டுக்கிட்டு சாப்பிடறதுக்கு அவ கூட அனுப்புன? நான் யார கேட்கணும் சார்? நீ யாரை கேட்கணுமா? உன்ட்ட தானே நான் இந்த வேலையை செய்ய சொல்லியிருந்தேன். நீ அதை செய்யாம வீட்டுல இருக்க மொத்த வேலையை இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. நான் செய்ய சொல்லிய வேலையை மட்டும் செய்யல. சார், நான் எப்படி தடுக்க முடியும்? அவைய உங்களுக்கு மனைவியா வர போறவியா? பிள்ளைக்கு மேல எனக்கு உரிமை இருக்கு. பிள்ளைக்கு நான் அம்மான்னு சொல்லியாவ. அவைகளுக்கிட்ட போய் பிள்ளை எடுக்காதுங்க. பிள்ளை எடுக்காதுங்கன்னு சொல்லல அவள. சாப்பாடு ஊட்டும் போது எப்ப பார்த்தாலும் போனை தான் கொடுக்கான். அதனாலதான் உனக்கிட்ட சொன்னேன், இனிமே அவ சாப்பாடு ஊட்டப்படாது, நீ தான் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நீ வீட்டுல இருக்க மத்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்வேன். ஆனா அவளுக்கு சாப்பாடு ஊட்ட முடியல உன்னால. சார், நான் தான் சொல்லலாம், நானும் அவியல்கிட்ட கொண்டு கொடுக்கல. அவிய நான் சாப்பாடு ஊட்டின்னு சொல்லும் போது நான் எப்படி பேச முடியும்? நீ வாய் திறந்து சொல்லிருக்கானேலாம். வருண் கேட்டதான் சாப்பாடு ஊட்ட சொல்லிருக்கான். ஆயிரம் சாப்பிட்ட விஷயத்த நான் பாத்துக்கலாம் சொல்லிருக்கானேல அவளுக்கிட்ட. நான் எப்படி சார் சொல்ல முடியும்? சொல்லக்கூடிய இடத்துல நீங்க இருக்குதியா? வருண் சார் ஏன்ட்ட தான் அவளுக்கு சாப்பாடு ஊட்டதுக்கு சொல்லிருக்காரு. ஆயிராக்கு சாப்பாடு ஊட்டிய வேலையை நான் பாத்துக்கலாம் அவியல்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கிடுங்க. உடனே கேப்பாவ, என்னமோ கொஞ்ச நாளையில எங்க 2 பேருக்கு கல்யாணம், பிள்ளைக்கு நான் அம்மான்னு சொல்லியாவ. அவிய வேலையை அவிய பாக்கணும்னு ஆசைப்படிவியல்கிட்ட. பிள்ளை நீங்க எடுத்துட்டு போகப்படாது, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கப்படாதுன்னு சொன்னா அதுவ நான் சொன்னா அவிய கேப்பாவலாம். கேட்டு தானே ஆகணும். நான் சொல்லிட்டு போயிருக்கேன், அது பிறவிக்கு என்ன? அப்பனா அவியல்கிட்ட அதை நீங்க தான் பேசணும், நீங்க தான் புரிய வைக்கணும். யார பார்த்த பயம் இல்ல, ஹால்ல இருந்து சாப்பாடு ஊட்டி விடியாவ. கேட்கறதுக்கு யாரும் இல்ல, அந்த தைரியம் தான். இல்லனா இப்படி நடு ஹால்ல எட்டி பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவாவலாம். கேட்க வேண்டியா? என்ன? இல்ல சார், ஒன்னும் இல்ல. இல்ல பரவாயில்ல, என்னமோ சொல்ல வந்தியே, கேட்க வேண்டியா? கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறியா நீங்க? உங்களாலேயே கேட்க முடியல. எந்த உரிமையும் இல்லாத என்னால எப்படி சார் கேட்க முடியும்? கேட்க வேண்டிய இடத்துல தானே இருக்கேன். கேக்குறேன், இப்பவே கேக்குறேன்.